எடப்பாடியுடன் ஆதவர்ஜுனா ரகசிய பேச்சு அம்பலமாகிய அதிர்ச்சி தகவல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தற்பொழுது அந்த கட்சியின் தேர்தல் பணிக்குழு தலைவராகவும் விஜய்க்கு நெருங்கிய ஆலோசகராகவும் பணியாற்றி வரும் ஆதவர்ஜுனா எடப்பாடி பழனிசாமியிடம் கெஞ்சி கூத்தாடிய ஒரு நிகழ்வு தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருச்சியில் பிறந்து வளர்ந்த ஆதவர்ஜுனா விளையாட்டுத் துறையில் ஆர்வமிக்கவர். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் 2023ஆம் ஆண்டு முதல் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார். அரேஸ் கேபிட்டல் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் என்ற அரசியல் யூக நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஆதவர்ஜுனா இளம் வயதிலே தனது தாயாரை இழந்தவர். திருச்சி ராமகிருஷ்ணா பள்ளியில் படித்து பின்னர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் அரசியல் அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்றவர். தமிழ்நாட்டின் பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகனான டெய்சி மார்ட்டினை இவர் திருமணம் செய்து கொண்டார். ஆதவர்ஜுனா ஒரு மோசடி பேர் வழி எங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தியதுடன் ஏராளமான பண நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விட்டார் என ஏற்கனவே லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் புகார் தெரிவித்து வருகிறார். ஆதவர்ஜுனா தனது மாமனார் மார்ட்டின் நிறுவனத்தின் பெயரில் சுமார் 82 கோடி ரூபாய் அளவில் கடன் பெற்றுவிட்டு அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்ததாக சொல்லப்படுகிறது. ஆதவர்ஜுனா மிகப்பெரிய சுயநலக்காரர், எந்த சூழ்நிலையும் பல்டி அடிக்கக்கூடியவர் என்றெல்லாம் அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. ஆதவர்ஜுனா தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியது திமுக மூலமாதான் என்பது முக்கிய செய்தியாகும். கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை மு.க. ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்கு நாமே பயண திட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களில் ஆதவர்ஜுனாவும் ஒருவர். இதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு பிரசாத் கிஷோருடன் இணைந்து திமுகவிற்கு தேர்தல் யூகங்களை வகுத்து கொடுத்தார். இதன் பின்னர் அவர் திமுகவிலிருந்து பல்டி அடித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு திருச்சியில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் அடுத்த ஆண்டே கட்சி தலைமையை மீறியதாக தொல் திருமாவளவனால் 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவர்ஜுனா விலகுவதாக அறிவித்தார். இதன் பின்னர் அவர் நடிகர் விஜய் சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் முன்னதாக அதிமுகவில் சேர்வதற்காக அவர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேரம் பேசிய விவகாரம் வெளியே யாருக்கும் தெரியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறியதும் அவர் முதலாக அதிமுகவுடன் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். கோவையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரின் சிபாரிசின் பெயரில் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு முக்கியமான கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை ஏற்கப்படாத சூழ்நிலைகள் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்டி அடித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசும்பொழுது தனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இதை தவிர அதிமுகவில் தனக்கு முக்கிய பதவி தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவிக்கும் பொழுது, மாநில அளவில் ஏதாவது ஒரு பதவி வழங்குவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுவும் துணை செயலாளர், துணைத் தலைவர் உள்ளிட்ட பதவிகள் தான் வழங்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தால் ஏற்கனவே கட்சியில் பல ஆண்டு காலம் பணி செய்தவர்கள் என் மீது கோபப்படுவார்கள். ஏற்கனவே பல ராஜ்யசபா சீட் கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். எனவே அந்த பதவியை உங்களுக்கு தர முடியாது. தேவைப்பட்டால் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பாத ஆதவர்ஜுனா எடப்பாடி பழனிசாமியை பலமுறை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டு என்ற பேச்சுக்கு இடமில்லை என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த நிலையில் தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்ற தகவல் இப்பொழுது வெளியே கசிந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திலும் தற்பொழுது ஆதவர்ஜுனாவுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கும் இடையே மோதல்கள் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாட தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.